அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஆர் நெட் நவம்பர் 2020 கேட்ட கேள்வி தான். இது ரியல் அனாலிசிஸ் யூனிட்லேருந்து கேட்ட கேள்வி. இந்த கேள்வியானது பார்ட் சி உடைய கேள்வி. என்ன கேள்வி அப்படின்றது பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 4 சீரீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சீரீஸ் அப்படின்னா, த சீரீஸ் சமேஷன் n greater than or equal to 1 minus 1 power n divided by root n is convergent அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து the series summation n greater than or equal to 1 minus 1 power n whole divided by root n plus n is absolutely convergent. ஆப்ஷன் சி அப்படின்றது என்ன கேட்டிருக்காங்கன்னா, summation n greater than or equal to 1 plus minus 1 power n into root n plus log n whole divided by n power 3 by 2 is convergent. ஆப்ஷன் டி வந்து the series summation n greater than or equal to 1 minus 1 power n root n plus 1 whole divided by n power 3 by 2 is convergent. இந்த 4 ஆப்ஷனில் வந்து எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க, அதை நம்ம நோட் பண்ணணும். அதே போல் ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்றது செக் பண்ணணும். செகண்ட் சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அப்படின்றது செக் பண்ணணும். தேர்ட் அண்ட் ஃபோர்த்தும் அதே போல் கன்வர்ஜென்ட் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில பேசிக் வந்து தேரத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லெபினிட்ஸ் டெஸ்ட்டோடு அந்த தேரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இஃப் த ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் சம்மேஷன் n equal to 1 to infinity minus 1 power n into an. இந்த சீரீஸ் வந்து நம்ம எப்போ கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா, இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, an greater than or equal to an plus 1 for each n belongs to n. ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, லிமிட் n tends to infinity an equal to 0 then the series is convergence. அப்போ கொடுத்துருக்கிற இந்த ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் வந்து எப்போ கன்வர்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்பொழுது கன்வர்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு தேர்தோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். a series summation n equal to 1 to infinity an is said to be absolutely convergent. இப்போ இந்த கொடுத்துருக்கிற சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, சமேஷன் n equal to 1 to infinity மாடுலஸ் ஆஃப் an வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் பொழுது. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, அந்த சீரீஸோட மாடுலஸ் ஆஃப் an வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் பொழுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டிரிச்லெட் வந்து டெஸ்டோடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். இஃப் ஏஎன் பி ஏ சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஹூஸ் பார்ஷியல் சம் எஸ்என் சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to n ஏகே ஃபார்ம் ஏ பவுண்டட் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸாக ஃபார்ம் ஆகும். அதே போல் பிஎன் அப்படின்ற இன்னொரு சீக்வன்ஸு பிஎன் நான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸு விச் இஸ் கன்வர்ஜன்ஸ் 0. இந்த பிஎன்ன்ற சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ் டு 0வாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அது வந்து ஒரு நான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். இப்போ இந்த ஏகே அப்படின்ற சீக்வன்ஸ் வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கும். அதே போல் இந்த பிஎன்ன்றது வந்து ஒரு கன்வர்ஜன்ஸ் டு 0வாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to infinity ஏகே இன்ட்டு பிகே வந்து கன்வர்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த டெஸ்ட் மூலமாக அப்படின்னா, டிரிச்லெட் டெஸ்ட்டோடைய தேர்தோட ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்பேரிஷன் டெஸ்ட்டு பார்த்துடலாம். இஃப் சம்மேஷன் n equal to 1 to infinity an and summation n equal to 1 to infinity bn, two positive term series such that limit n tends to infinity an by bn equal to l. என்ற ஒரு லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த எல் ஆனது வந்து 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் என்ன ஆகுதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த எல்ன்றது 0 less than l less than infinity இருக்கும்பொழுது இந்த சமேஷன் வந்து n equal to 1 to infinity an அதே போல் bn ரெண்டுமே வந்து கன்வர்ஜஸ் அல்லது டைவர்ஜஸ் டுகெதர். அப்படின்னா ரெண்டுமே கன்வர்ஜஸாக இருக்கும் அல்லது ரெண்டுமே டைவர்ஜஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷன் 2 பார்க்கலாம். கண்டிஷன் 2 வந்து l equal to 0 அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா அதுக்கு ஒரு 2 கண்டிஷன் இருக்குது. bn கன்வர்ஜஸ் தென் an கன்வர்ஜஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, an டைவர்ஜஸ் தென் bn டைவர்ஜஸ். அடுத்து பார்க்க போகிற டெஸ்ட் வந்து
P series test. இது என்னன்னு பார்க்கலாம். A series summation n equal to 1 to infinity 1 by n power p. அந்த சீரிஸ் எப்போ கன்வர்ஜன் சொல்லுவோம்னா அந்த p உடைய மதிப்பு வந்து greater than 1 இருக்கும்போது. அதே சீரிஸில் அந்த p உடைய மதிப்பு வந்து less than or equal to 1 இருந்ததுன்னா அது டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு தேரத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். If summation n equal to 1 to infinity an is a positively monotonically decreasing series இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்துருக்க சீரிஸ் வந்து என்ன இருக்கணும், பாசிட்டிவ்லி மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கன்வர்ஜஸோடைய நெசசரி கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லிமிட் n tends to infinity n into an equal to 0. லிமிட் n tends to infinity n into an equal to அதனுடைய மதிப்பு 0ன்னு கிடச்சிது அப்படின்னா அந்த சீரிஸ் வந்து ஒரு கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த தேரம் அப்படின்னா பிரிங்ஷியமுடைய தேரம். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் இந்த தேரத்தில் எது ரிலேட் பண்ணி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஏ பார்த்துடலாம். சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity minus 1 power n divided by root n. இந்த சீரிஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் சீரிஸு. இது வந்து ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் கன்வர்ஜன் சொல்லலாம். அது என்ன ரெண்டு கண்டிஷன் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். an greater than or equal to an plus 1ன்ற ஒரு கண்டிஷன், லிமிட் n tends to infinity an equal to 0 அப்படின்ற ரெண்டு கண்டிஷன். இதில் an அப்படின்றது என்ன அப்படின்னா 1 by root n, அதே போல் an plus 1 என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 by root of n plus 1 கிடைக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் an greater than or equal to an plus 1ன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். அதே போல் வந்து செகண்ட் கண்டிஷன் வந்து லிமிட் n tends to infinity an வந்து அப்ளை பண்ணுவோம். anன்றது என்னென்னா 1 by root n, n tends to infinity போடும்போது 0ன்னு கிடைக்குது. ஸோ ஃபைனலாக வந்து கொடுத்துருக்கிற சீரிஸ் வந்து ஒரு கன்வர்ஜென்ட். ஆப்ஷன் ஏ அப்படின்றது வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பியை செக் பண்ணுவோம். ஆப்ஷன் பியை செக் பண்ணும்போது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால் இந்த தேரத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதே போல் இந்த தேரம் இருக்குது பாருங்கள், பிரிங்ஷியன் தேரம், இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதனால் இந்த ரெண்டு தேரத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆப்ஷன் பியில் வந்து கொடுத்துருக்கிற தேரத்தோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டு அந்த சீரீஸ் இருக்குங்களா, அதை பேஸ் பண்ணி தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதனால் அது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கிற சீரிஸ் ஃபஸ்ட்டு என்னன்றது பார்க்கலாம். சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity minus 1 power n divided by root n plus n. இதில் an அப்படின்றது என்ன அப்படின்னா an ஈக்குவல் டு 1 by root of n plus n. இதுதான் வந்து an. அப்போ anன்றது என்ன அப்படின்னா 1 by root n plus n. ஃபார் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் an இஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். அதனால் கொடுத்துருக்கிற சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity மாடுலஸ் ஆஃப் an வந்து கன்வர்ஜென்ட்டா அப்படின்னு செக் பண்ணணும். அதை செக் பண்ணுறதுக்கு என்ன தேரம் நான் பயன்படுத்துறது பாருங்கள். அந்த பிரிங்ஷியன் தேரத்துடைய தான் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துகிறேன். சரி, மாடுலஸ் ஆஃப் an வந்து என்ன அப்படின்னா 1 by root n plus an. இந்த டேர்ம்ன்றது ஒரு பாசிட்டிவ்லி மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங் டேர்ம். ஏன்னா 1 divided by root n plus n இருக்கிறதுனால இது வந்து ஒரு பாசிட்டிவ்லி மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங் வந்து சீரிஸ் தான். இது வந்து இந்த பிரிங்ஷியம் தேரத்துடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா லிமிட் n tends to infinity n into an equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதனால் an அப்படின்றது என்னென்னா 1 divided by root n plus n into n போட்டுருச்சு. இதை என்ன எழுதலாம்னா இந்த கீழே வந்து டினாமினேட்டர் டேர்மில் வந்து ஒரு எண்ணை வந்து காமனாக வெளியே எடுத்துட்டா அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நியூமினேட்டரில் இந்த எண்ணெய் எழுதியாச்சு. அதே போல் இதில் வந்து டினாமினேட்டரில் ஒரு எண்ணெய் வெளியே எடுக்கணும் அப்படின்னா root n by n plus 1 கிடைக்கும். அதே போல் இந்த எண்ணை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டினாமினேட்டரில் இருந்த எண்ணெய் வந்து root n into root n எழுதலாம். அந்த ஒரு எண்ணை கேன்சல் பண்ணிவிட்டா 1 by root n மட்டும் கிடைக்கும். இது ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் n tends to infinity அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்குது. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா தேரத்துடைய கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா ஈக்குவல் டு 0ன்னு வரும், பட் ஈக்குவல் டு 1ன்னு வந்திருக்கு. அதனால் வந்து இந்த மாடுலஸ் ஆஃப் an அப்படின்ற சீரீஸ் வந்து நாட் கன்வர்ஜென்ட்.
இது வந்து நாட் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து summation n equal to 1 to infinity an is not absolutely convergent. ஸோ ஆப்ஷன் பின்றது பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு தவறான விடை. ஏன்னா ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த சீரிஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா நாட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் பி வந்து தவறான பதில். ஆப்ஷன் சியை செக் பண்ணுவோம். ஆப்ஷன் சி என்ன இருக்குன்னா summation n equal to 1 to infinity 1 plus minus 1 power n into root n plus log n divided by n power 3 by 2. இந்த சீரீஸை வந்து நம்ம ரெண்டு சீரீஸாக பிரிச்சிடலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ் வந்து தனியாக பிரிச்சுக்கலாம். 1 plus minus 1 power n into root n divided by n power 3 by 2. இது சீரீஸ் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அதே போல் இந்த log n divided by n power 3 by 2 வந்து சீரீஸ் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சீரீஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சீரீஸ் என்ன அப்படின்றது இங்கே எழுதியிருக்கேன். இந்த சீரீஸில் வந்து என்ன பண்ணியிருக்குன்றது பாருங்கள். 1 plus minus 1 power nன்றது தனியாக எடுத்தாச்சு. அதே போல் இந்த n power 3 by 2 வந்து மேலே எடுத்துகிட்டு போகும்போது n power minus 3 by 2ன்னு கிடைக்கும். இந்த ரெண்டு பேஸ் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா -2 by 2ன்னு கிடைக்கும். இது வந்து n power minus 1ன்னு கிடைக்கும். இதை என்னென்னு எழுதிக்கலாம்னா 1 by n எழுதிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டில் இருந்த டேர்ம்ஸ் வந்து அப்படியே தான் எடுத்து வந்திருக்கு. சரி, இந்த சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் an அப்படின்றது என்ன அப்படின்னா an equal to 1 plus minus 1 power n அப்படின்றது எடுத்தாச்சு. அதே போல் bnன்றது 1 by n எடுத்தாச்சு. இதுக்கு வந்து என்ன டெஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இது வந்து an அப்படின்ற டேர்மு, இது வந்து bn அப்படின்ற டேர்மு. இப்போ நம்ம என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணோம்னா டிரிச்லெட்ஸ் டெஸ்ட்டை வந்து பயன்படுத்துகிறோம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த an அப்படின்ற சீக்வன்ஸ் வந்து இந்த பார்ஷியல் சம்முன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க இந்த சீரீஸில் வந்து பார்ஷியல் சம்மு anன்றது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கணும். அதே போல் bnன்றது என்ன இருக்குன்னா மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும். டென்ஸ் டு 0வாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த an அப்படின்ற சீரீஸ் வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் தான். bn அப்படின்றதும் ஒரு மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங் சீக்வன்ஸ் தான். ஏன்னா 1 by n அப்படின்னும் போது அது வந்து ஒரு டிக்ரீசிங் வந்து சீரீஸு. இந்த சீரீஸ் வந்து டென்ஸ் டு 0 எப்போ அப்படின்னா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து 0ன்னு வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கு. பார்ஷியல் சம் ஆஃப் சம்மேஷன் n equal to 1 to infinity an is bounded. அதே போல் bn என்ற சீக்வன்ஸ் வந்து மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங் சீக்வன்ஸு. அதனால் ஃபைனலாக வந்து சீரீஸ் 1 வந்து கன்வர்ஜென்ட். இது என்ன அப்படின்றது என்னென்னா இப்போ இந்த டெஸ்ட்டை பார்த்தும் பாருங்கள். அந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஆப்ஷன் 3ல் வந்து இந்த சீரீஸ் 1 வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அப்போ ஆப்ஷன் சியில் இருந்த இந்த ஃபஸ்ட்டு சீரீஸ் வந்து நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கன்வர்ஜென்ட் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சீரீஸ் 2 வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சீரீஸ் 2 என்ன இருக்குது அப்படின்னா summation n greater than or equal to 1 to infinity log n divided by n power 3 by 2 அப்படின்னு இருக்குது. இந்த சீரீஸ் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா log n by n power 1.5 அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். அதே போல் இது கம்பேரிஷன் டெஸ்ட் மூலமாக நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா bn அப்படின்றத நம்மளை ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா summation n greater than or equal to 1 bn equal to summation n greater than or equal to 1 by n power 1.3 அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ லிமிட் n tends to infinity an by bn. an என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இதுதான் நம்ம ஏன்னா கன்சிடர் பண்ணியிருக்கோம். bnன்றது நம்மள எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா log n டிவைடட் பை n பவர் 1.5. bn அப்படின்ற டேர்ம் டிவைட் பண்ணும்போது அது இங்கே பெருக்கல் வந்து எடுத்துன்னு வந்துடலாம். அதனால் ரெசிப்ரோக்கலில் மாறும்பொழுது n பவர் 1.3. n பவர் 1.3 நம்ம கீழே எடுத்துகிட்டு வரும்போது இந்த நெகட்டிவில் வரும். ஸோ n பவர் 1.5 இன்ட்டு n பவர் 1.3ன்னு வரும். பேஸ் ஒன்று வந்து மேலே இருக்கிற
பவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1.5 மைனஸ் 1.3 அப்படின் போது n பவர் 0.2ன்னு கிடைக்கும் பொழுது இப்போ இதுக்கு அப்படியே வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அதனால் எல்ஹாஸ்பிட்டல் ரூலை வந்து பயன்படுத்தியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். மேலே லாக் என்ன பண்ணும்போது 1/n கிடைக்கும். அதே போல் டினாமினேட்டரில் இருந்த n பவர் 0.2 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0.2 பவர் 0. மைனஸ் 0.8 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது 0ன்னு வரும். 0ன்னு கிடைக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபைனலாக வந்து 0ன்னு கிடைக்குது. ஸோ இந்த an டிவைடட் பை bn அப்படின்றது என்ன அப்படின்னா 0ன்னு கிடைக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து ஒரு bn அப்படின்ற சீரீஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அந்த சீரீஸ்ன்றது ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸ் தான். ஏன் அப்படின்னா இது வந்து p சீரீஸ் டெஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. p சீரீஸ் டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா 1/n பவர் p அப்படின்னு இருக்கும். n பவர் p அப்படின்னு இருக்கும்போது n கிரேட்டர் தென் 1ஆக இருக்கும்போது அது வந்து கன்வர்ஜென்ட்டு. p கிரேட்டர் தென் 1ஆக இருக்கும்போது கன்வர்ஜென்ட்டு. p லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது டைவர்ஜென்ட் அப்படின்ற நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். அதன்படி இந்த bnn சீரீஸு கன்வர்ஜென்ட். அதே போல் கம்பேரிஷன் டெஸ்ட் பயன்படுத்தும் போது என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா bn அப்படின்றது கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக anன்றது கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். சரி, இந்த தேரத்தை எப்படி நம்ம வந்து இந்த சீரீஸில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த செகண்ட் சீரீஸில் வந்து இதுதான் an எடுத்திருப்போம். அதே போல் bn அப்படின்றது நம்மளா வந்து ஒரு சீரீஸ் எடுத்திருப்போம். அந்த சீரீஸ் வந்து ஒரு கன்வர்ஜென்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா an டிவைடட் பை bn வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. பை கம்பேரிஷன் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா bn வந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா an வந்து கன்வர்ஜென்ட். ஸோ அதனால் bn வந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுனால anன்ற சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட். அப்போ சீரீஸ் வந்து 2வும் வந்து என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு கன்வர்ஜென்ட். ஆல்ரெடி நம்ம ஆப்ஷன் சியை தான் வந்து சீரீஸ் 1 சீரீஸ் 2 அப்படின்றத பிரிச்சிருப்போம். சீரீஸ் 1ம் வந்து நம்மளுக்கு கன்வர்ஜென்ட்டாக தான் கிடச்சிருக்கு. சீரீஸ் 2 வந்து என்ன கன்வர்ஜென்ட் தான் கிடைக்குது. இப்போது சம் ஆஃப் 2 கன்வர்ஜென்ட் சீரீஸ் வந்து ஒரு கன்வர்ஜென்ட் தான். அதனால் சம் ஆஃப் 2 கன்வர்ஜென்ட் சீரீஸ் கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுனால நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் சிஏ வந்து ஒரு கன்வர்ஜென்ட் தான். அப்போ ஆப்ஷன் சியும் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டியை செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் டியும் அதே போல் என்ன அப்படின்னா சமேஷன் n greater than 1 minus 1 power n root n plus 1 divided by n power 3/2. இந்த சீரீஸை அதே போல் வந்து சீரீஸ் 1ஆக பிரிச்சுக்கலாம். அதே போல் இது வந்து சீரீஸ் 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த சீரீஸ் 2 பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்மளுக்கு வந்து p சீரீஸ் டெஸ்ட்டை பயன்படுத்தினாவே இது வந்து ஒரு கன்வர்ஜென்ட் தான். ஏன்னா வந்து 3/2ன்றது 1.5 பியோடைய வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1ஆக இருந்துச்சுன்னா வந்து கன்வர்ஜென்ட். ஸோ சீரீஸ் வந்து 2ன்றது கன்வர்ஜென்ட் தான். இப்போ இந்த சீரீஸ் 1ன்றது கன்வர்ஜென்ட்டான்றது செக் பண்ணலாம். இப்போ சீரீஸ் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். summation n greater than or equal to 1 minus 1 power n root n divided by n power 3/2. இது வந்து என்னென்னா ஒரு ஆல்டர்னேட்டிங் வந்து சீரீஸ் தான். இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் சீரீஸு. அதனால் இதில் கொடுத்துருக்குறேன் மைனஸ் 1 பவர் n டிவைடட் பை n என்ன அப்படின்னா இது வந்து என்ன இருக்குன்னா n பவர் 3/2ன்னு இருக்குது. இது n பவர் 1/2ன்னு இருக்குது. இது அப்படியே வந்து நம்ம டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வரும்போது n பவர் 3/2 இன்ட்டு n பவர் மைனஸ் 1/2ன்னு வரும். ஸோ ஃபைனலாக n மட்டும் கிடைக்கும். இந்த ஆல்டர்னேட்டிவ் சீரீஸில் வந்து an அப்படின்றது என்ன அப்படின்னா 1/n, n + 1ன்றது என்னென்னா 1/n. இது வந்து என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா an greater than or equal to an + 1 கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா anன்றது n greater than or equal to 1/n + 1. அப்போ ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது கண்டிஷன் ஒன்று இருக்குது. லிமிட் n tends to infinity an equal to 0ன்னு வரணும். நம்ம ஏன்னா என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 1/n எடுத்திருப்போம். இந்த 1/n வந்து அப்ளை பண்ணும்பொழுது 0ன்னு கிடைக்குது. ஸோ இந்த கொடுத்துருக்கிற ஆல்டர்னேட்டிங் சீரீஸ்ன்றது ஒரு கன்வர்ஜென்ட். எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லெபினிட் டெஸ்ட். இது வந்து சீரீஸ் 2. இந்த சீரீஸ் 2 வந்து சீரீஸ் 1 தான் நம்ம என்னென்னு பண்ணியிருக்கோம் கன்வர்ஜென்ட்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி வந்து சீரீஸ் வந்து 2 வந்து கன்வர்ஜென்ட் சொல்லிட்டோம். எந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி அப்படின்னா p சீரீஸ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சம் ஆஃப் 2 கன்வர்ஜென்ட் சீரீஸ் கன்வர்ஜென்ட் இருந்தனால கொடுத்துருக்கிற
ஆப்ஷன் டியும் வந்து என்ன கன்வர்ஜென்ட். இப்போ என்னென்ன நம்ம வந்து கன்வர்ஜென்ட் சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படின்றது வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் ஏ கன்வர்ஜென்ட் ப்ரூஃப் பண்ணிட்டோம், இது கரெக்டான ஆன்சரு. ஆப்ஷன் பி வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து நாட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சொல்லியிருக்கோம், அதனால் இந்த ஆப்ஷன் தவறானது. ஆப்ஷன் வந்து சி பார்த்தோன்னா நம்ம 2 சீரீஸாக பிரிச்சிருப்போம், சீரீஸ் 1 அதே போல் சீரீஸ் 2 வந்து பிரிச்சிருப்போம். ரெண்டுமே கன்வர்ஜென்ட் ஆனதுனால 2 சீரீஸும் சம் பண்ணும்பொழுது இந்த சீரீஸும் கன்வர்ஜென்ட் தான். அதே போல் ஆப்ஷன் டியும் சீரீஸ் 1 சீரீஸ் 2 தனித்தனியாக பிரித்து ரெண்டுமே கன்வர்ஜென்ட் சொன்னதுனால அதனுடைய சம்மும் வந்து கன்வர்ஜென்ட். ஸோ ஃபைனலாக இதில் என்னென்ன ஆப்ஷன் கரெக்ட்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு, ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி கரெக்டு, இதில் ஆப்ஷன் வந்து பின்றது தவறான பதில். தேங்க்யூ.